கரூர்ல 41 பேர் இறந்து போன அந்த குடும்பங்களை சந்திப்பதற்காக விஜய் அவர்கள் அந்த இடத்திற்கு போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி அந்த இடத்துக்கு அவர் போகணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு சில கண்டிஷன்ஸை விஜய் அவர்கள் எழுதி இமெயில் மூலியமாக டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. அப்படி என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. விஜய், நீ இன்னும் திருந்தவே இல்லையா? டிஜிபி அலுவலகத்துக்கு நீங்க போட்டிருக்கிற அந்த கண்டிஷன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அருவருப்பாக இல்லை? 41 பேர் இறந்து போற அந்த மக்களை வச்சு நீங்க கேம் ஆட பிளான் பண்றீங்களே, ஏன் எதுக்காக இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க? உண்மையாவே நீங்க அங்க போறதுடைய திட்டம் என்ன அப்படின்னு பல அரசியல் வட்டாரங்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. விரிவாக இது குறித்து பேசுவோம் வாங்க. வணக்கம், இது உங்கள் குரல், உங்களுக்கான குரல். கரூர் மாவட்டத்தில் தாவேக்காவர்கள் மேற்கொண்ட பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தினர், காயம்பட்டவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் நேரில் சென்று சந்தித்தனர். ஆனால் யாரை பார்ப்பதற்காக வந்து உயிரிழந்தார்களோ, அதாவது விஜயோ அவரது சார்பில் தாவேக்கா நிர்வாகிகளோ, சம்பவம் நடந்து 10 நாட்கள் ஆகியும் யாருமே நேரில் செல்லாத மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தால் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி உருவாகியுள்ளது. அப்படி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்காம மீண்டும் பரப்புரையில் தொடங்கினால் அவருக்கு மிகப்பெரிய அவப்பெயர் உண்டாகும் என்பதால் கடந்த சில நாட்களாகவே விஜய் கரூர் மக்களை சந்திக்கிறார் அப்படின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்திப்பதற்காக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. அவர் கொடுக்கப்பட்ட அந்த கண்டிஷன்ஸை இப்போ நீங்கள் உங்களுக்கு திரையில் கொடுக்குற அதை பாருங்கள், நான் ரீட் பண்ணுறேன். கண்டிஷன் நம்பர் 1, தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் விஜய்க்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து தனது வாகனத்திற்கு செல்ல தனி வழி வேணும். விமான நிலையம் வந்து இறங்கிடுவார், அங்கேருந்து அந்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தனி வழி உருவாக்கணும். அவருக்காக குறிப்பிட்ட இண்டிவிஜுவலாக ஒரு வழி உருவாக்கணும் அப்படின்றது முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன், திருச்சி விமான நிலையத்தில் விஜய் வருவதை முன்னிட்டு தொண்டர்கள், ரசிகர்கள் வருவதற்கு அறவே தடை விதிக்க வேண்டும். அவர் திருச்சி விமான நிலையம் வந்துட்டாருன்னா முன்கூட்டியே அந்த மக்கள் வந்து அந்த தொண்டர்கள், ரசிகர்கள் யாருமே அந்த திருச்சி விமான நிலையம் பக்கம் வரக்கூடாது, அப்படி அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 2வது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது கண்டிஷன், திருச்சியில் கரூர் வரை விஜய் செல்லும் பாதை கிரீன் காரிடார் ஏற்பட செய்ய வேண்டும். அதாவது விஜய் செல்லும் வாகனம் எந்த இடத்திலும் சாலையில் சிக்னலில் நிற்காதவாறு நேரடியாக செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த கிரீன் காரிடார் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்குன்னு வச்சுக்கேன், மிக ஒரு அவசரமான சிகிச்சை நடைபெறுது, ஒரு உறுப்பு மாற்று சிகிச்சை நடைபெறும் போது நம்ம திரைப்படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு இதயத்தை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வழியில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் கிரீன் சிக்னல், ஒரு வேகத்தடை கூட இருக்குது, எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதை வந்து கொண்டு போகின்றதுக்காக. அதே போலவே ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் இங்கே ஒரு பகுதிக்கு வந்தால் கூடமே அவருக்குமே இந்த கிரீன் காரிடாரை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு பிரதமர்கள் வந்து நிற்கும் போது திடீர்னு யாராவது அவருக்கு எதிரானவர்கள் அவரை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரதமருக்கு தான் இந்த மாதிரி கிரீன் காரிடார் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு முறையை கொடுப்பாங்க. ஸோ அதை விஜய் அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனாக போட்டிருக்காங்க. அடுத்து 4வது கண்டிஷன், விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்த ரசிகர்களோ தொண்டர்களோ வருவதற்கு தடை விதிக்க வேண்டும். அவங்க வாகனத்தை தொடர்ந்து எந்த ரசிகர்களும் எந்த தொண்டர்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கண்டிஷன், கரூரில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக கூடும் இடத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரசிகர்கள், தொண்டர்கள் நுழைய அனுமதிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு எலெக்ஷன்லாம் பார்த்துருக்கோம், எலெக்ஷன்லாம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு பக்கம் வந்து யாரும் வரக்கூடாது, 1 மீட்டருக்கு பக்கம் யாரும் அந்த பூத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு பயங்கர பாதுகாப்பு போடுவாங்க. யார்? தனிப்படைகள், இராணுவ அதிகாரிகளும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவில் அவரை சந்திக்க யாருமே வரக்கூடாது. தொண்டர்களாக இருந்தாலும் சரி, ரசிகர்களாக இருந்தாலும் சரி, யாருமே 1 கிலோமீட்டருக்குள்ளே யாருமே அனுமதிக்கக்கூடாது, அதற்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது கண்டிஷனாக, கரூரில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக நடத்தும் நிகழ்வில் எந்த ஊடகத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது. அப்படி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை போயிட்டு அந்த மக்களை சந்திக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஊடகங்களும் வரக்கூடாது, எந்த ஒரு ப்ரெஸ்ஸும் ஒரு மைக்கு எடுத்துகிட்டு போகவே கூடாது. 1 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல யாருமே இடையூறாக இருக்கக்கூடாது, ஒரு தொண்டர்கள் வரக்கூடாது, ரசிகர்கள் வரக்கூடாது, ஒரு மீடியா வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸை, இந்த 6 வகையான கண்டிஷன்ஸை டிஜிபி அலுவலகத்திற்கு விஜய் அவர்கள் மெயில் மூலமாக அனுப்பியிருக்காரு. அதை தொடர்ந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நேரடியாகவும் இந்த மனுக்களை கொடுத்துருக்காங்க. இதற்கு டிஜிபி என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த நேரத்தில் போகிறீங்க, எந்த வழியில் போகிறீங்க, நிகழ்ச்சி எங்கே ஏற்பாடு செய்கிறீங்க அப்படிங்கிற தகவல்களை
அந்த கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கு கொடுங்க, அவர் மூலியமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு டிஎஸ்பி அலுவலகத்திலிருந்து பதில் வந்திருக்கு. இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவாளர்களும் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. விஜய்க்கு எதிர்ப்பாளர்களும் கடுமையான விமர்சனமும் செஞ்சுருக்காங்க. விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இப்படி ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு, இவ்வளோ நாட்கள் ஆகியுமே, ஒரு 11 நாட்கள் ஆகியுமே விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கலை, யார் அவருக்காக தடை விதிச்சாங்க? உண்மையிலுமே இப்போ ஒரு தமிழ்நாடு அரசோ இல்லை உச்சநீதிமன்றமோ நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு தடை விதித்திருந்தாதான் அதற்கு எதிர்த்து ஒரு பர்மிஷன் கேட்டு நம்ம போகலாம். ஆனால் அப்படி எந்த ஒரு தடையுமே விதிக்கலையே, அப்போ ஏன் விஜய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சில பேர் விமர்சனங்கள் செய்கிறாங்க. சில பேர் இவருக்கு ஆதரவாகவும் அவருடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, அதுக்காக அந்த பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அதனுடைய ஆதரவாளர்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அதன்படி ஒரு 2-3 பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதை உங்களுக்கு ஸ்க்ரீன் அனுப்புகிறேன் பாருங்கள். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்க நினைக்கின்றாரோ தெரியவில்லை. கரூர் செல்ல அனுமதி கேட்டு டிஜிபியிடம் தாவேகா மனு கொடுத்ததே தனக்கு உள்ளூர் தாதாக்களால் ஆபத்து இருப்பதை நிரூபிப்பதற்காகவே. அவர் உள்ளூரில் ஏதாவது ஆபத்து இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கொடுத்தார் அப்படின்ற மாதிரியும், சம்பவ தினத்தன்று செல்லாததற்கு வலு சேர்க்கும் காரணமாகவும் இருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்களே அவரை குற்றம் சுமத்துவதாக தெரியவில்லை அப்படின்னு ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்கார். இன்னொருத்தர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார் பாருங்க. முதல்வர் ஸ்டாலின் இதுவரை அக்கட்சிக்கு எதிராக பெரிய ஆக்ஷன் எடுக்க உத்தரவிடவில்லை. இது தாவேகா விஜய் தரப்பை குழப்பத்திற்கு ஆழ்த்தி உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவே ஜெயலலிதா முதல்வராக இருந்திருந்தால் விஜயை திருச்சியில் வைத்தே கைது செய்திருப்பார். ஆனால் ஸ்டாலின் இங்கே சுதாரித்து கொண்டார். விஜயை கைது செய்தால் அது கரூர் பிரச்சனையாக இல்லாமல் அரசியல் பிரச்சனை ஆகிவிடும். அது விஜய்க்கு தான் மைலேஜ் ஆகும். விஜய் ரசிகர்கள் சில மக்கள் கூட இதை விஜய்க்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். விஜய்க்கு அரசியல் ரீதியாக சாதகமாக மாறிவிடும். இதனால் உச்சநீதிமன்றம் போன்ற மேல்கோர்ட் உத்தரவிட்டால் பார்க்கலாம். அதுவரை நாமே இறங்கி கைது செய்ய வேண்டாம் என்று ஸ்டாலின் பொறுமையாக இருக்கிறாராம். விஜய்க்கு இது சாதகமாக போகக்கூடாது என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். கைது செய்து இவனை பெரிய தியாகியாக்க கூடாது என்று வெறித்தனமாக இருக்கிறார் அப்படின்னு சில பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாகவும் சில பேர் விஜய்க்கு எதிராகவும் கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டு இருக்கின்றன. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினால் கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.